ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் சாரீஸ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லேயர் கட் இல்லாட்டி அனார்கலி எப்படி வேணாலும் வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி கட் பண்ணக்கூடிய ஒரு சுடிதாரோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் சேர்த்து போட போகிறோம். ஏன்னா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தா ஒரு சிலர் கட்டிங் பார்க்குறீங்க, ஒரு சிலர் ஸ்டிச்சிங் பார்க்குறீங்க, அதனால் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியாது. ஸோ இன்றைக்கி டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே வந்து சேர்த்து போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டி விட்ருக்கேன். ஒருவேளை இடையில உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் லென்த் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லென்த்துக்கு அடுத்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து கட்டிங் தான் வரும். அதாவது ஒரு ஸ்கெட்டு மாதிரி தான் வரும். அதனால் நம்ம வேஸ்ட் லென்த் வரைக்குமே எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்குவோம். மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்குவோம். லென்த்து வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் மெஷர் பண்ணிக்கணும். உங்களோட அந்த சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும். கிளாத் இருந்துச்சு அப்படின்னா 4ஆக கூட மடிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட் அ டைமில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு பீஸை வந்து கட் பண்ணிக்கிறோம். நெக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நெக்கையும் அட் அ டைமில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்கு தான் நம்ம வந்து டிசைன் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கு ஜஸ்ட் வந்து யூ மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சுற்றளவு மெஷர் பண்ணி இது மாதிரி கிராஸ் கொடுத்துருக்கோம். இப்போ மேலே ஷோல்டருக்கு வந்து 1/4 இன்ச்சு வந்து அந்த கிராஸ் கொடுக்கணும். அதை கொடுத்துர்லாம். இப்போ எல்லா கட்டிங்கும் வந்து அதாவது எல்லா மார்க்கிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணையில் இப்போ நம்ம வந்து 4ஆக தான் மடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இருக்குது. கட் பண்ணிவிட்டு நெக்கை மட்டும் கட் பண்ணாமல் நம்ம வந்து மாடல் நெக்கு பேக்கில் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது எப்படி கட் பண்ணுறது, அதுக்கு என்ன டிசைன் போடுறதுன்னு வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணிக்குவோம். அதிலேருந்து பேக்கை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு இப்போ பேக் நெக் வந்து மெஷர் பண்ணிக்குவோம். பேக் நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லென்த் வந்து 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சில் 2.25 வந்து நெக்குக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் கொடுத்துட்டு சென்ட்ரு 3 இன்ச்சு வந்து மெஷர் பண்ணிக்கணும். 3.5 இன்ச்சு மெஷர் பண்ணிவிட்டு அது வரைக்கும் ரவுண்டு, அதாவது நீங்கள் அந்த கர்வ் வளையிற இடம் வந்து 3.5 இன்ச்சாக இருக்கணும். ஃபுல்லாக வளைஞ்சி அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் ரவுண்டு போட்டுக்கோங்க. அதாவது இமேஜில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே வரணும். ஃபுல்லாக போட்டுருங்க. இது நம்ம 2ஆக கட் பண்ணிக்குவோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோப் டிசைன் வந்து பஞ்ச் இது வந்து போட்டிருக்கோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் வீடியோ கண்டினியூஸாக வந்து வருது. இது மாதிரி ஃபுல்லாக அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேனலில் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தா தான் என்ன பண்ணியிருக்கோன்றது புரியும். ஒரு சிலர் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லி இமேஜில் காமிச்சுட்டு போட்டுருவாங்க. உங்களுக்காண்டி மெனக்கட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறது ஃபுல்லாக வீடியோ எடுத்து நாங்கள் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம். டைம் கொஞ்சம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா புதுசாக பழகிறவங்களுக்கு இதை வந்து ஃபுல்லாக புரியணும். அந்த ஒரே ரீசனுக்காண்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோவுமே போடுறோம். டைம் எடுத்தனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக வீடியோவாக பாருங்கள். அடுத்து ஸ்லீவுக்குரிய மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு யாரும் சொல்லாதீங்க. ஃபாஸ்ட்டாக போனால் தான் இப்போதைக்கு நிறைய பேருக்கு பிடிக்குது. அதனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். சப்போஸ் புரியலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோ கூட போட்டுடலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேரீலேருந்து இப்போ நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். நம்மளுக்கு கீழே அந்த லேயர் கட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கிளாத்து தேவைப்படும். அதனால் ஒரு ஓரமாக கார்னர்லேருந்து நீங்கள் டிசைன் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசைனை வந்து மேலே வந்து வச்சுக்கோங்க. டிசைன் இல்லை எல்லா சாரியுமே ஒன்று போல் தான் இருக்குது அப்படின்னா ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் மடித்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதாவது மேலே உள்ள பீஸ் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனார்கலி மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த சுடிதார் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாக தான், இன்ச்சஸ் வந்து எதுவுமே அதிகமாக வராது. மெஷர்மெண்ட்டு மிஸ் ஆகிறதுக்குமே எதுவுமே கிடையாது. மேல் பார்ட்டில் மட்டும்தான் எல்லாமே மெஷர்மெண்ட்டு. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 16 லேயர் வரும். அந்த 16 லேயருமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணால் மட்டுமே போதும். நம்மளோட சுடிதார் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் ஆகிரும். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் முடிக்கக்கூடிய ஒரு சுடிதார் டிசைன், அதாவது டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு சுடிதார் டிசைன் தான் அது. இதுதான் இப்போ நம்ம சாரீ வந்து அதுக்கு போக மீதி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோப்புக்காண்டி எடுக்கிறோம். ரோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்ச் இது வந்து கொடுக்க போகிறோம். அதாவது அந்த வி ஷேப்பில் வந்து நிறையா இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரெயிட் ரோப்பு பெருசு 20 இன்ச்சில் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி இன்ச்சில் அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த விருப்பம் தான். ஏன்னா 3 கொடுத்துக்கலாம், 5 கொடுத்துக்கலாம், இல்லாட்டி 4 கூட கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம 4 தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதும் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து மெயின் இது வந்து 20 இன்ச்சு வேணும். அது கண்டிப்பாக 20 இன்ச்சில் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக தேவைப்படுறதுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மொத்தம் இப்போ 6 லேயர் நம்மளுக்கு வேணும். அந்த 6 லேயர் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஃபுல்லாக வருவோம். ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லீவ் வந்து எடுத்ததுமே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்லீவை வந்து மொதல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஆல்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். அதே மாதிரி இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து என்ன வரும் அப்படின்னா, இந்த சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ணோம்னா அது ஒரு சைடு போகும், சுருக்கம் வந்து நிறையா வரும். அந்த சுருக்கம் இல்லாமல் கையை வச்சு தேய்ச்சி நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு கரெக்டாக ஃபினிஷ் பண்ண வரலை, துணி நகண்டுக்கிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க குண்டூசி எடுத்து மறக்காமல் குத்தி வச்சுட்டு அதிலேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு துணி விலகாது. இப்போ நம்ம இது எல்லாமே அப்படி ஸ்டிச் பண்ணியிருப்போம். பேக் பீஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குண்டூசி போட்டு தான் இது பண்ணுவோம். ஏன்னா அந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பாக வரணும். அது ஷேப்பாக வராட்டி அப்படின்னா சுடிதார் வந்து அழகாக இருக்காது. அதனால் அந்த இடத்துல மட்டும் நம்ம குண்டூசி குத்திருப்போம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஜஸ்ட்டு யூ தான். ஏன்னா பேக்கில் டிசைன் வரனால ஃப்ரண்ட் வந்து நம்ம யூவாக வச்சாச்சு. இதோட ஸ்டிச்சிங் அதாவது லைனிங் வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் அமுக்கு தையல் எல்லாமே ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். ஆனால் பேக் பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஷோல்டர் வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணி தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். அது மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் நீங்கள் நீட்டாக அயர்ன் பண்ணணும். ஏன்னா சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு அது கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், சுடிதாருக்கும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இது மாதிரி ஒன்று பட்டு சாரியில் வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறாங்க, இல்லாட்டி இது மாதிரி ஃபேன்சி சாரியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த அனார்கலி மாடல் சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. ஆனால் வேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்குது. நாங்களே இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறோம். இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் மட்டுமே செம்மையாக போட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய வீடியோவும் அடுத்தடுத்து வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இது பொறுமையாக ஸ்டிச் பண்ணோம். அதனால் நம்ம முக்கியமான 3 இடத்துல மட்டும் குண்டூசி ஸ்டிச் குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா துணி அப்படிப்பட்ட துணி, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வலிக்கிட்டே போவோம், இல்லாட்டி சுருக்கம் கொடுத்துரும். நம்மளுக்கு லைனிங் கரெக்டாக ஜாயிண்டாக இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம டைலரிங்கை பொறுத்தவரை ரொம்பவே முக்கியமானது பொறுமை தான். அவசரப்படாமல் பொறுமையாக கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி பொறுமையாக எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே குண்டூசியை கழட்டிட்டு இன்னொரு ஸ்டிச் வந்து ஃபுல்லாக கொடுத்துர்லாம். ஏன்னா நம்ம இதை அப்படியே திருப்பி அடிக்க போகிறோம். திருப்பி அடிக்கையில் எக்காரணத்து கொண்டும் அது பிரிஞ்சிடக்கூடாது. அதனால் 2 ஸ்டிச் வந்து மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டிச்சுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் திருப்பி விடையில் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணல நம்ம சேனலில் வீடியோ பார்த்தா தெரியும். நம்ம ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பீஸை வந்து பேக் பீஸோட லைனிங்க்கும் நல்ல பீஸுக்கும் வந்து நடுவில் வச்சு ஜாயின் பண்ணுவோம். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து உங்களுக்கு இறங்காது. அதே மாதிரி ஷோல்டரோட ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியவே தெரியாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ நம்ம அந்த நெக்கில் வந்து டிசைன் கொடுத்துருந்தோம்ல, அதை வந்து வெளியில் வரணும். அதை நம்ம ரொம்ப மெலிசாக கொடுத்துருக்கோம். அதனால் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஊசியை வச்சு நம்ம திருப்பினோம் வெளில எடுத்தோம் அப்படின்னா வெளியே வந்துடும். அதனால் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வந்து அமுக்கு தையல் அடிச்சிடலாம். ஏன்னா பேக் பீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமுக்கு தையலே அடிக்கலை, ஜஸ்ட்டு வந்து சைடு நெக்கு மட்டும்தான் நம்ம அடிச்சிருப்போம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக அமுக்கு தையலை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் சைடெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு எல்லாமே லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றே ஒன்று தாங்க, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணிங்கனாலே இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆயிரும்.
இல்லை இது மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறது உங்களுக்கு பிடிக்கல, ஸ்லோவாகவே சின்னதாகவே போடுங்கன்னு சொன்னால் கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுடலாம். இருந்தாலும் ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் ஒன்றா போட்டால் தான் நிறைய பேத்துக்கு புரியுன்ற ஒரே ரீசனுக்காண்டி இந்த வீடியோ மட்டும் நாங்கள் இப்படி ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை உங்களுக்கு சின்னதாகவே பார்ட்டாகவே தெளிவாக ஸ்லோவாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சின்ன வீடியோவே ஸ்லோவாகவே போட்டுடலாம். அடுத்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோப் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ரோப் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக ஸ்டிச் பண்ணலாம். ஒன்று அப்படியே நீங்கள் மடக்கி இதிலே பார்த்திங்கன்னா தெரியும், மடக்கி அடித்து அப்படி ஸ்டிச் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நீடில் வச்சு நம்ம திருப்பி விட்றதுனால கூட திருப்பிக்கலாம். இதுக்குன்னு ஊசி கூட இருக்குது, அதை வேணும்னா அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் ஒரு நீடிலே போதும், அதை வச்சு கூட நம்ம இப்படியே திருப்பிடலாம். இதில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோப்பு 2, அடுத்து வந்து சின்ன ரோப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6. எல்லாமே வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி எடுத்தாச்சு. அடுத்துக்கு இதுக்கு வந்து அந்த பேட்ச் ஃபுல்லாக செய்யணும், பஞ்ச் ஃபுல்லாக செய்யணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கலாம். இப்போ ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் இருக்குது. அந்த கலர் காம்பினேஷனில் ரெட் அண்ட் பிளாக் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். இதை வந்து அந்த குட்டி குட்டி ரோப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒரு ரோப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேட்ச் வந்து தொங்குற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 முக்கோண பீஸ் வர மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதே மாதிரி மொத்தம் 3 பீஸு, அதில் 3 பீஸு 6 பீஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 3ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ரோப்போடு ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஸ்டிச்சிங் பாயிண்டெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாமல் இருக்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு 2 பெரிய சதுர பீஸ் எடுத்து அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், பெரிய சதுரமாக எடுத்துகிட்டு இது மாதிரி முக்கோணமாக நம்ம கீழே எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை தான் தொங்க விடணும் இல்லை, 5 தொங்க விடலாம், 4 தொங்க விடலாம், 3 கூட தொங்க விடலாம். உங்களுக்கு அந்த பஞ்ச் வந்து நிறையா வேணும் அப்படின்னா நிறையா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ரோப்பையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ரோப்பையும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக எட்ஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று கொடுத்துக்கோங்க, சைட்லேயும் கொடுத்துக்கோங்க, ஜாயினிங்க்கு ஈஸியாக இருக்கும். 2 ரோப்பையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து மெயின் பார்ட்டான அந்த லேயர் கட் பண்ணுறது. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 லேயர் வரும். நீங்கள் சாரியை வந்து மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 8ஆக மடிக்கணும். 8ஆக மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 லேயர் வந்துடும். கரெக்டாக 16 லேயர் இருக்கான்னு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சாரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்ற இறக்கம் வரும். மேலே ஏற்ற இருந்தால் அதாவது ஒன்று போல் ஈவனாக வச்சுட்டு கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மொத்தம் 16 லேயர் வரணும். 16 லேயரும் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சாரீ வந்து அங்கிட்ட இங்கிட்ட அசையாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குண்டூசி இது பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் வந்து ஜாயிண்டாக தான் இருக்கும், அது லேயராக தனியாக பிரியாது. அந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 இன்ச்சு மெஷர் பண்ணியிருக்கோம். இடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இடுப்போட அதாவது ஹிப் ரவுண்டு வந்து எடுத்திருப்போம். அந்த ஹிப் ரவுண்டை வந்து 16ஆக டிவைட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் வரும். அந்த மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் அந்த என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை நீங்கள் குறிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன கேல்குலேஷன் தான், ஆனால் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அந்த ஹிப் ரவுண்ட்லேருந்து பெருசாகவும் போகக்கூடாது, சின்னதாகவும் போகக்கூடாது. நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 16 லேயர் வரும். இப்போ இது மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 9 இன்ச்சு வர வரைக்கும் தான் அந்த கட்டிங் இருக்கணும், அது கீழே கடைசி வரைக்கும் போயிடக்கூடாது. இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும்தான் இது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 லேயர் இருக்குது. இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, இது வந்து பேக் பீஸு, இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. இப்போ இந்த லேயர் எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ணுறது தான் அடுத்து மெயின் வேலை, முக்கியமான வேலையும் கூட. இதை ஸ்ட்ரைட்டாக ஒன்று அடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம், வேறு எந்த வேலையுமே கிடையாது. ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. மறக்காமல் அந்த இடத்துல 1/4 இன்ச்சு மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிச்சிங் 16 லேயரும் விட்டு சரிசமமாக அடின்னு அடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம்.
புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் தானே ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த லேயர் கட்டு மட்டும் கொஞ்சம் கவனித்து கொடுத்துக்கோங்க. சாரி, அதை மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை மெஷர்மெண்ட் மட்டும் டீட்டெயிலாக எங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க டாப்போடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு இல்லாமல் ஒன்று போல் ஒரே பக்கமாக போகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு அப்படி இல்லாமல் ஈவனாக மடிக்கிறது எல்லாமே ஒரே சைடாக மடிச்சுட்டு கொண்டு வாங்க. அப்போ தான் ஒன்று போல் ஈவனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ் எப்போதுமே சென்டர் மெஷர் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அதாவது ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2 ஸ்டிச்சு மறக்காமல் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான மடிப்புமே கிடையாது. ஜஸ்ட் அது மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் அமுக்கு தையல் வந்து கொடுத்துடலாம். ஒன்று போல் ஈவனாக வச்சுட்டு நல்லா லேயர் அடியில் வந்து லைனிங் வந்து மேலே தூக்கிட்டு வரும் ஒரு நேரம். இது மாதிரி காட்டன் பியூர் காட்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்காது. ஒவ்வொரு நேரம் தூக்காமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் அடியில் ஃபுல்லாக லைனிங்கை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அமுக்கு தையல் போடுங்க. கண்டிப்பாக நீட்டாக வந்து ஃபினிஷிங் ஆகும். இப்போ நம்ம சைடு வந்து சும்மா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோம். அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போடுறோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் போடுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே நம்ம லைனிங் வந்து மடிச்சு அடிச்சிடலாம். 2 சைடுமே மடிச்சு அடிச்சிருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே இது மாதிரி ஒன்று போல் ஈவனாக மடிச்சு அடிச்சிருங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்தவரை போய் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட், அதாவது ஸ்லீவ் ரவுண்டு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். அது வரைக்கும், அதாவது ஹிப் ரவுண்டு வரைக்கும் நம்ம நேராக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக சைடு வந்து கார்னர் கொண்டு போயிடலாம். நேராக ஸ்டிச்சிங் போடணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு டாப்பில் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதோட ஃபினிஷிங் வந்து இதுதான். அனார்கலி மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.